என்ன கண்டேன் அப்படின்னா, மனுஷ வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 80களில் பிறந்தேன். 80களில் பிறந்து வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு இவ்வளவு காலமாக ஓடிக்கிட்டே இருந்தேன். பணம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு. ஆனால் இவ்வளோ பணம் ஓடிட்டேன். இன்னைக்கு எனக்கு குழந்தைங்களாயிருச்சு, ஃபேமிலி எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு பாதை அடியெடுத்து வைக்கிறப்ப ஃபுல்லாக பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சொல்கிற அளவுக்கு நடக்குது. நானும் இந்த ஸ்டெப்பில் அடுத்த ஸ்டெப்பில் மாறும், இந்த மனிதர்களை விட்டு அடுத்த மனிதர்கள் நல்லவர் அப்படின்னு வாழ்ந்துட்டேன். ஆனால் வாழ்க்கையில் இந்த லேண்ட்லைன் ஃபோனுக்கும் வந்துட்டேன். அந்த கீபேடு நோக்கியா 1100 இன்னைக்கு வாழ்க்கையில் ஏஐ வர வந்தாச்சு. ஆனால் வாழ்க்கையில் இன்னைக்கு வர எனக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேர் பணம், பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு இதுவரை பணம் முக்கியம் இல்லைன்னு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறது உணர்ற அளவுக்கு நிறையா கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்னைய பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்து உதவி பண்ணணும், நிறையா பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். நிறையா உதவி பண்ணியிருக்கேன். சேலத்தில் மளிகை கடை வச்சுருந்துருக்கேன். எல்லா ஊர்லேயும் என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி இந்தியாவில் நிறையா இடத்துக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ ஃபேமிலிக்கு உள்ள ஒரு வட்டத்துக்குள்ள உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் நான் உட்கார்றப்ப எனக்கு பணம் முக்கியம் இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து நான் பயணிக்கிறப்ப பணம் தான் முக்கியம் அப்படின்னு உதாரணமாக எடுத்து காட்டினாங்க. முக்கியம் இல்லைன்னு இத்தனை வருஷமாக வாழ்ந்தேன். ஆனால் இப்போ வர வர பணம் தான் முக்கியமாக ஆயிருமோ அப்படிங்கிறது தான் தோணுது. என்னுடைய வாழ்க்கை தொடங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன்.